இன்னைக்கான ஸ்பெஷல் vlog ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கே பாத்திரலாம் வாங்க. நம்ம கடைக்கு வரவங்களே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் அக்கா சரியாவே vlog போடுறதே இல்ல. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, இதுல எப்படா கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோன்னு இருக்கிறதுல vlog எடுக்க சுத்தமா தோணல. டெய்லி வந்ததும் மாமியாரோட பேசிட்டே டைம் போனதே தெரியாது. அவசர அவசரமா வேலையும் முடிச்சிருவேன். இன்னைக்கு மாமியாரும் சீக்கிரமா போனதுனால நான் மட்டும் தனியா இருந்ததுனால கொஞ்சம் வீடியோவும் எடுத்தேன். நேத்தே கொத்தமல்லி வாங்கி வைக்க மறந்துட்டேன். அதனால இன்னைக்கு சமையல முடிச்சுட்டு கடைக்கு வரும்போது தான் கடைக்கு போயிட்டு கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கடைக்கு வந்து குழம்புல போட்டாலும் அதோடைய வாசனை கொஞ்சம் கூட குறையல. கடையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சாச்சு. லாஸ்ட் டைம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ஏன் சிஸ்டர் உங்க கடைக்கு ஆளுங்க வரா மாதிரி வீடியோ எடுத்து போட மாட்டீங்கன்னு. கடையில நான் மட்டும் தான் இருக்கிறதுனால ஆளுங்க வரும்போது கொஞ்சம் பிஸியா இருந்துருவேன். அதனால இருந்து வீடியோ எல்லாம் எடுக்க மாட்டேன். வெயில் கொஞ்சம் போனதும் 2:30 மணி போல மாமாவும் ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நானும் கடையை முடிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டேன். பாத்திரம் வளர்க்கறது, சாப்பாடு வடிக்கிறதுன்னு இந்த மாதிரி தண்ணிக்கான வேலை எல்லாமே நம்ம கடையிலேயே தான் பாத்துக்கிறோம். எனக்கு பக்கத்துல இருக்க கேன்ல வாரத்துக்கு 3 வாட்டி தண்ணி வாங்கி ஃபில் பண்ணிக்குவோம். இதை முக்கியமா நான் ஏன் சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.